தமிழகத்தின் விடியலுக்கான போர் முழக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வீரத் தமிழ் மக்களே, இன்று நம் தமிழகம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. வந்தவர்களையெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்கிறோமே, அந்த பெருமைக்கு பின்னால் இருக்கும் ஒரு சோகமான உண்மையை நாம் சிந்திக்க வேண்டும். வறுமையின் கோலம், ஒரு மனிதாபிமான பார்வை. நம் பாரத தேசத்தின் பிற மாநிலங்களிலிருந்து இந்தி பேசக்கூடிய எளிய மக்கள் பல்லாயிரக்கணக்கில் நம் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் ஏன் வருகிறார்கள்? பொழுதுபோக்கவா? இல்லை, தங்கள் குழந்தைகளின் பசியை தீர்க்க. சொந்த பந்தங்களை, உற்றார் உறவினர்களை, பெற்றெடுத்த தாய் தந்தையை பிரிந்து வாழ்வாதாரத்திற்காக வெறும் தஞ்சம் பிழைக்க இங்கே ஓடி வருகிறார்கள். அவர்கள் இங்கே எப்படி வாழ்கிறார்கள் என்று பாருங்கள். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கொசுக்கடியிலும் சாக்கடை ஓரங்களிலும் வசித்துக்கொண்டு மிக கடினமான கட்டிடக்கூலி வேலைகளை செய்கிறார்கள். நாம் ரேஷன் கடையில் வாங்கி மாட்டுக்கு உணவாக போடுகிறோமே அந்த அரிசியை அவர்கள் தங்களின் பசியார சமைத்து சாப்பிடுகிறார்கள். இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூட இடமில்லாமல் ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். திராவிட கட்சிகளின் பிரிவினை அரசியல். இப்படிப்பட்ட எளிய மனிதர்களிடம் மனிதாபிமானம் காட்ட வேண்டியது ஒரு நாகரிக சமூகத்தின் கடமை. ஆனால் இங்கே இருக்கும் திராவிட கட்சிகள் என்ன செய்கின்றன? மக்களை மனிதாபிமானம் இல்லாதவர்களாக மாற்றி அவர்களுக்குள் மொழிவெறியை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். வடமாநில தொழிலாளர்கள் மீது வெறுப்பை விதைப்பதன் மூலம் தங்கள் அரசியல் லாபத்தை தேடுகிறார்கள். மக்களை பல காலமாக முட்டாள்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் ஒரே நோக்கம். தமிழக மக்கள் ஏன் இன்னும் தேசிய நீரோட்டத்தில் இணைய தயங்குகிறார்கள்? அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி அல்ல, மாறாக மக்களை தவறாக வழிநடத்தி உண்மையை மறைத்து வைத்திருக்கும் இந்த ஊழல் திராவிட கட்சிகள்தான். நம் இலக்கு பசுமை பாரதம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்த பிரிவினைவாத அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன மண்ணில் சக மனிதனை வெறுக்க கற்றுக் கொடுத்ததுதான் இந்த திராவிட அரசியலின் சாதனை. இந்த திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து தமிழகம் எப்போது விடுபடுகிறதோ அப்போதுதான் இந்திய தேசம் ஒரு உண்மையான பசுமை தேசமாக, வல்லரசு நாடாக மாறும். மொழி, இனம் கடந்து இந்தியர் என்ற உணர்வு ஓங்கும்போதுதான் வளர்ச்சி சாத்தியம்.